ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 6 கட் பேங்கிள்ஸில் டிசைனிங் பற்றி பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்குமே நான் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் அண்ட் க்ளூ பென் எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை வந்து வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்துட்டு அது வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து பிக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாது. பிகினர் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்து வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி ப்ளீஸ் சிஸ்டர். கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அண்ட் ஆர்டர்ஸ் வந்து நான் எடுக்கிறதும் ஸ்டாப் பண்ணிட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு நான்றது கிடையாது. நீங்கள் எந்த ரா மெட்டீரியல்ஸ் பேஜ், எந்த இன்ஸ்டா பேஜில் நீங்கள் வந்துட்டு போய் காண்டாக்ட் பண்ணாலும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸோட பெரிய கஷ்டமே அது ஒன்று தான். சீக்கிரமாக அதை ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு க்ரோ ஆகணுன்றது தான் எங்களோட விஷஸும். கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிலிட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு ப்ளீஸ் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதில் ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்துட்டு சேல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் வந்து எனக்கு பேங்கிள் சைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சொல்லுங்கள். இது நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளாஸ் 1லேயே வந்துட்டு எப்படியெல்லாம் சைஸ் மெஷர் பண்ணணும் அதெல்லாமே சொல்லிவிட்டேன். ப்ளேலிஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் 2024 வந்து செக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதோட இன்னர் டயாமீட்டர் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிள் சைஸ் கிடச்சிடும். அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளூவை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்பர் 1, ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவே வந்துட்டு ட்ரை ஆகிடும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இன்னும் நிறையாவே போட்டுட்டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிலனா, இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா க்ளூவை. அவ்வளோதான். B7000 க்ளூ பண்ணுறப்ப அது நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், சில்க் த்ரெட் மேலே டேரெக்டாக B7000 க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டோன்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம், டேரெக்டாக சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. பேங்கிள்ஸ் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றது அடுத்த கொஷின். நான் வந்துட்டு இப்போ வரைக்குமே நார்மல் லோக்கல் ஷாப்ஸில், ஆன்லைன் ஷாப்ஸில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட் அதிகம். நானுமே உங்களை மாதிரி பிகினர் ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒன்ஸ் அஃபோர்டபுளாக ஏதாவது பேஜஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இதை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைக் வந்துட்டு நான் ஸ்டோன்ஸ் வாங்குறதே உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. ஏன்னா நான் 10 கிராம்ஸ் வந்து 30 ருபீஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட நான் ஒன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பிகினர் ஸ்டேஜில் முடிஞ்ச வரைக்கும் அஃபோர்டபுளாக தான் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. அஃபோர்டபுளாக பார்க்குறது தப்பு கிடையாது. பட் குவாலிட்டி வைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்கிள்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு தான் சேல் பண்ண போகிறீங்க. எப்போவுமே பேங்கிள்ஸ் பண்ணுறப்பையும் சரி, ஏதாவது ஒரு அசசரிஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்கிளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எதாவது ஷைன் போயிடுச்சு, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு எப்படி வந்து குவாலிட்டியாக ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸியில் அந்த ஃபினிஷே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு ஸ்டோனில் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு பேக்கெட்டில் எப்படி வருதுன்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ரெண்டுமே ஒராயிர டைமில், அதாவது ரெண்டுமே வந்துட்டு அவங்க வந்து எவ்வளவோ பண்டில்ஸில் அனுப்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே ஸ்க்ராட்ச் ஆகிறப்ப ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை கொண்டு போய் ஸ்டோன்ஸில் வைப்பீங்களா? கண்டிப்பாக வைக்க மாட்டோம். அப்படியே வச்சாலும் ஒரு கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, இது என்ன இந்த ஸ்டோன் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பண்ணுங்கள். ஓன் யூஸ்க்குனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நாமளே தான் வச்சுக்க போகிறோம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக நினச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்க முடியும். ரொம்ப பொறுமையாக பண்ணுறது அது எல்லாமே அதில் தான் அடங்கும். அதை எந்த ஒரு ரா மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று அஃபோர்டபுள், ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸில் காசு போட போகிறோம். அஃபோர்டபுள்ன்றது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்பர் 2 வந்துட்டு குவாலிட்டி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டியும் கூட 10 கிராம்ஸ்க்கு இது வர்த்தா அந்த மாதிரி குவான்டிட்டியும் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ வந்து அஃபோர்டபுள், குவாலிட்டி செக், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 3த்தையும் மைண்டில் வச்சுட்டு உங்கள் ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி இவங்க எல்லாருக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க மேபி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நான் இதை பற்றி சொன்னேன். ஸோ நம்ம இப்போ இந்த டிசைனிங் பற்றி வந்துடலாம். 6 கட் பேங்கில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதோட பேஸ் வந்து ரொம்ப சின்னது இல்லையா? அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் 3mm யூஸ் பண்ணலாம், 6K ஐ ஷேப் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். இதில் வந்துட்டு 3D பண்ண முடியுமா அப்படின்னா 3D பண்ண முடியும். பட் வந்துட்டு இந்த MDF பேஸ் வச்சு பண்ணுறது, OSB ஷீட் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலேயே வச்சுட்டு போனால் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது வந்துட்டு இதாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து 6 கட் பேங்கிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைட் பேங்கிள்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு 2 கட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது, 4 கட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது, 1 கட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி சைட் பேங்கிள்ஸாக தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயே வந்துட்டு பிரேஸ்லெட்லாம் கூட பண்ணலாம். அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 6 கட் பேங்கிள்ஸை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்க பாருங்கள். அதாவது நார்மல் டிசைன், அப்படி இல்லைனா அதுக்கு மேலே இப்போ நான் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி. இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு டிசைன் மட்டும் பண்ண மறந்துட்டேன். ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ண பாருங்கள். அது வந்து சூப்பராகவே இருக்கும். அதுவும் அந்த சைட் பேங்கிள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியாதவங்களும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வர டிசைன்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.